பிளேமிங் அண்ட் கிரிட்டிசைசிங், அதாவது ஒருத்தர் மேலே பழி போடுறது, குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, இது மாதிரி ஒரு பர்சன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி அடிக்கடி அவங்க திஸ் இஸ் த கேரக்டராக அடிக்கடி அவங்க இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தர் மேலே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சதே இல்லை இல்லையா? ஏன் இப்படி நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஏன் இப்படி நம்ம மேலே பழி சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க தாங்க ஆக்சுவல் தப்பான பர்சன். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எடுத்துக்க விரும்பலை முதல் விஷயம். அண்ட் அவங்க மேலே இருக்கிற தப்பை மறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை எப்படி செய்ய முடியும்? உங்கள் மேலே இருக்கிற தப்பையோ உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் நீங்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருவீங்க, அவங்க மேலே இருக்கிற தப்பை உணர மாட்டீங்க, அவங்க என்ன மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத திங்க் பண்ண மாட்டீங்க. ஸோ இதை திஸ் இஸ் வாட் தே வாண்ட், இதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். திரும்ப திரும்ப உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, உங்களை ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் அவங்களோட நோக்கம். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.